மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலிஸ் இன் பார்டர்லாண்டோட சீசன் 2 தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆலிஸ் இன் பார்டர்லாண்டோட சீசன் 1 சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். கேமரான நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து வெளில வர்றதுக்கு சீட்டு கட்டில் இருக்க எல்லா கார்டையும் கேதர் பண்ணி தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர் சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கிற மோசமான கேம் எல்லாத்தையும் வின் பண்ணி அந்த கார்டையும் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆயிருக்கும்னா, நீங்க முக்கியமான கார்டை எதையுமே கேதர் பண்ணல, அதனால நீங்க மறுபடியும் கேம் விளையாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 சொல்லி முடிச்சிருப்பாங்க. சீசன் 2 என்ன ஸ்டோரினா, அந்த முக்கியமான கார்டான கிங், குயின், ஃபேஸ் கார்டு எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நம்ம ஹீரோ வெளில போனாரா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சீசன்ல என்னெல்லாம் ஆச்சு அது எல்லாத்தையும் சொல்றதுதான் சீசன் 2 ஒட்டுமொத்த ஸ்டோரியாவே இருக்கு. வாங்க இப்போ சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவான அரிசுவை காட்டுறாங்க. அப்போ அவர் இன்ட்ரெஸ்டா கேம் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப பின்னால இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குது, இது போல உனக்கு இன்டர்வியூ இருக்குப்பா, நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசோட அப்பா சொல்லிட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை காதுல வாங்காம அவர் இன்ட்ரெஸ்டா கேம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீன் அப்படியே கட் ஆகி நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டே இருக்காரு. அவர் முன்னாடி போறவங்க எல்லாருமே மர்மமான முறையில துப்பாக்கில சுட்டு இறந்து போறாங்க. அப்படியே கட் ஆகி 13 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லி வருது. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல நின்று அங்க ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல நெக்ஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்லி போட்டுருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்க. அப்ப கூட இருக்கிற கேரக்டர் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு வந்து உசுமாகி, இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். அப்ப இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க, இவங்க பேர் குயின். அதோட வெள்ளத்து கலர் தலையோட ஒருத்தர் நிக்கிறான். இவங்க நம்ம வெள்ளம் மட்டன் வச்சுக்கோ. இவங்க 4 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 4 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்க. நிறைய கார்ல நிறைய பேர் வராங்க. என்னன்னா சீசன் 1 அந்த பீச் ஹவுஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோட குரூப்பை தேடி வந்திருக்காங்க. என்ன விஷயம் எதுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிற நேரம் மறுபடியும் அங்க இருக்க எல்லாருமே எப்படியோ ஒரு முறையில கன்னால ஷூட் பண்ணி சாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் வேகமா ஓடுறாங்க. மறைஞ்சு போனாலும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அங்க இருக்கிற ஒரு கன் ஃபயர் வந்து சுட்டி இறந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்கள சுட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ இங்க கேம் நிறைய காட்டுறாங்க. அப்படியே சீன் பை சீனா காட்டிட்டு நம்ம ஹீரோ உயிருக்கு பயந்து வேகமா ஓடி வராரு. உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு ஆளு கன் ஃபயரை கீழே விழுந்துடும். அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாவும் அந்த குயினும் அந்த வெள்ளம் பண்ணி தனியாவும் நிக்கிறாங்க. அப்போ மேல ஏதோ பறக்கிற போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாக்குறப்போ அந்த சீட்டு கட்டுல இருக்கிற கிங்கோட ஸ்பேடு வந்து அங்க மேல பறந்துட்டு இருக்கு. இவங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ் கிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குது. அந்த வெள்ளமண்டை அவனா செஞ்ச கிரானைட்டை நம்ம குயின் கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அடிப்பட்ட பையனை காப்பாத்துறதுக்கு வேகமா போறாங்க. நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு உனக்கு எதுவும் இல்ல, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக பின்னாடி ஒரு ஆளு அண்ணின் போல வரான். இவன் தான் அந்த கிங் ஸ்பேரோட ராஜா போல. இவன் தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொள்றான். அந்த கேம் விளாடலாம் விசா முடிஞ்சிருச்சு உங்களை கொண்டுருவான்னு சொல்ற போல இந்த கிங் ஸ்பேர் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடிப்பட்டோட தூக்கிட்டு வேகமா வராரு. ஆனா ஒரு காலத்துல தெரிஞ்சது அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் எழுப்பி பாக்குறத இல்லன்னு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோட டீம் மறுபடியும் கேங் ஆகுது. இங்க இருந்து எப்படி தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேங் யோசிச்சிட்டே இருக்கிற நேரம் ஒரு கார்ல ஒரு லேடி வராங்க. இந்த லேடி பேர் வந்து ஆன். அவங்க கூட ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் டாட்டா. 2 பேருமே அந்த பீச் ஹவுஸ்ல இருந்தவங்க தான். நம்ம ஹீரோட கேங்க கார்ல ஏற சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் குயின் எல்லாரும் ஏறினால அந்த வெள்ளமண்டை ஓடி வரப்போ கீழே ஒரு கிராண்ட் வருது. அவன் என்ன சொல்லிடுறான், நீங்க போங்க நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பதுங்கிடுறான். நம்ம ஹீரோட கேங்கும் அந்த ஆனும் டாட்டாவும் எல்லாருமே கார்ல போறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, எதுக்கு நம்மளை கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நம்ம எல்லா கார்டையும் தான் கேதர் பண்ணோம், ஆனா ஃபேஸ் கார்டு எதுவுமே கேதர் பண்ணல. இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே இந்த ஃபேஸ் கார்டை கேதர் பண்ற இடத்துல தான் நம்ம விளையாண்டாகணும் போல, அதுதான் இவங்க ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, நமக்கு இங்க இருக்கிற விசா முடியறதுக்குள்ள நம்ம இங்க இருக்கிற கேம் விளையாண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டே இருக்க. ஹீரோக்கு பின்னாடி ஒரு காரும் நம்ம ஹீரோ காரை சேஸ் பண்ணி வருது. இவங்க கூட நம்ம போனா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காருக்குள்ள இருக்க எல்லாரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்ப காருக்கு பின்னாடி அந்த கிங்ஸ் பேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வரதை காட்டிட்டு இவங்க எல்லாருமே ஜாலியா பிக்கினிக் போல பேசிட்டு வராங்க. ஆனா சடனா அந்த கிங்ஸ் பேட் அந்த காருக்குள்ள எல்லாருமே ஷூட் பண்ணி கொண்டுட்டு அந்த காருக்குள்ள அந்த கிங்ஸ் பேட் ஏறி மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோட டீம். கார்ல ஆனே அவங்க கூட இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சீசன் 1 நடந்ததை காட்டுறாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா கேமே விளாண்டோம், அதுல இருக்கிற விசா வச்சு தான் பண்ணாங்க. ஆனா விசா முடிஞ்சனே நம்ம எல்லாமே இறக்கம் இல்லாமலே கொண்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இதுலயே அந்த லேடி வந்து இறக்கம் இல்லாம நம்ம கொண்டுட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு மறுபடியும் அந்த கொஸ்டினை தான் ஆன் ரைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் நடக்காது, நீங்க பாத்துக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த கார்ல வர கிங்ஸ் பேட தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோட காரை சேஸ் பண்ணி வந்து உள்ள இருக்க எல்லாருமே கண்ணால சுடவும் ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எல்லாரும் பதுங்கிக்கிறாங்க. அவன் பயங்கரமா ஷூட் பண்ணி இந்த காரையே கொலாஸ் பண்ண பாக்குறான். டாடா மெக்கானிக்கா இருந்தாலும் அவனுக்கு கார் ஓட்ட தெரியல, கொஞ்சம் தத்தி குத்தான் ஓட்டுறான். பின்னால இருந்து அந்த கிங்ஸ் பேட் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டே இருக்க. ஹேன் என்ன சொல்றான், நீ இந்த சைடு வந்துட்டு நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் புடிஸ்ல வர போல சக்க ஸ்பீட்ல அந்த காரை ஹேன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க காரை வேகமா ஓட்டுறாங்க, அதை தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டே இருக்காங்க. பயங்கரமான சேசிங் நடக்குது. அந்த கிங்ஸ் பேட் இவங்க ஷூட் பண்றான். ஆனா அவங்க தப்பிச்சு அந்த கார்ல வேகமா போயிட்டு தப்பிச்சுட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்கிட் பண்ணி மறுபடியும் இந்த கார் வந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. ஆனா கிங்ஸ் பேட் விடாம துரத்திட்டு வந்துட்டே இருக்கா. ஹேன் மறுபடியும் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே இடிச்சு
இடிச்சு வந்து 2 பேர் ட்ராக் ஸ்பிளிட் ஆயிடுது. அப்போ நம்ம ஹேண்ட் போற ட்ராக்ல மக்கள் எல்லாம் வராங்க. நம்ம ஹேண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணி டப்புன்னு எடுக்கிறாங்க. ஆனா கிங்ஸ்பேட் என்ன பண்றானா இவங்களுக்கு என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை இடிச்சுட்டு வேகமா இவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். அதே நேரம் நம்ம ஹேண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு காரை பார்க்காம இவங்க காரை அதுல போய் கிராஷ் பண்ணிடுறாங்க. இவங்களோட கார் அப்படியே ஏர்ல பறந்து அப்படியே குப்பரக்கா விழுந்துருது. நம்ம கிங்ஸ்பேட் அந்த காரை இடிச்சு கீழே விழுந்துருது. கார்ல இருந்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னொன்னா இறங்குறாங்க. இது போல நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த கிங்ஸ்பேட் வந்து மறுபடியும் அவங்க வச்சிருந்த கன் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே அந்த கிங்ஸ்பேடுக்கு பயந்து ஓடி வரப்ப ஆன் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஆன் என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களை காப்பாத்துற வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிங்ஸ்பேட் கிட்ட போய் அவங்கள உயிரை விட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஆனும் ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. அந்த கிங்ஸ்பேட் இவங்களுக்கு துரத்தி வந்துட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அவங்க கேங் மெம்பரை காட்டுறாங்க. ஆன் தான் தனியா போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயின், குயின் அப்புறம் டாட்டா 4 பேர் தான் இருக்காங்க. அவங்க பேசிக்கிறாங்க. நமக்கு இன்னும் விசா இருக்கு, அதுக்குள்ள நம்ம அந்த கேமை முடிச்சாலும் நம்மளும் அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டி இறந்துருவோம். அது மட்டும் இல்லாம வெள்ள மண்டை வேற வரல, அதையும் சொல்லி நம்ம குயின் சொல்லிட்டே இருக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் நம்ம தங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஃபுட்டை தெரியாகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குயினும் டாட்டாவும் நாங்க போய் தனியா ஒரு இடத்துல தேடுறோம், நீனும் ஹீரோயினும் போயிட்டு ஒரு இடத்துல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போக இப்படியே காட்டுறாங்க. நம்ம டாட்டா ஒரு மெக்கானிக்னால அங்க ஒரு காரை பார்த்துட்டு வியப்படுகிறாரு. இந்த காரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ஸ்பெஷாலிட்டிலாம் அந்த குயின்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு மில்லியன் வச்சிருப்பான் போல, ஆனா இது போல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. டாட்டாக்கு ஏதோ உங்களுக்கு தோணுது. இவங்க 2 பேரும் இந்த கார் ஷெட்ல நின்று பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அங்க இருந்த ஒரு நூடுல்ஸ் ஒன்று நம்ம ஹீரோ பாக்குறாரு. நூடுல்ஸை பார்த்தோன்னே அவருக்கு ஃபிளாஷ் ஒன்று போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை வச்சு ஃபன் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சு சிரிச்சு பேசுறதும் அந்த தாட்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ இருக்கு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை எல்லாத்தையுமே எடுத்து அவர் வச்சிட்டு இருக்காரு. அதே நேரம் என்ன பண்ணா கேஷ் கவுண்டர்ல வந்து விளையாடுற போல நம்ம ஹீரோயினை கிட்ட அந்த கேஷ் கவுண்டர் கொடுத்து அவங்க கேஷியர் போலையும் நம்ம ஹீரோ கஸ்டமரையும் அவங்க 2 பேரும் அங்க சிரிச்சு விளையாண்டுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. இது போல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மெமரி எல்லாத்தையும் அவர் நினைச்சு பாக்க. ஆனா அவங்க எல்லாருமே சீசன் 1ல இறந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சு அவர் வருத்தப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம ஒரு இடத்துல அசையாம நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியவே இல்லை. ஹீரோயின் கீழே பாக்குறப்போ அது நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ இருக்கு. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் அப்பா தான். ஹீரோயின் அப்பா அந்த மலை ஏறதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்திருப்பாரு. அவரு ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரே இல்லாம மலை ஏற இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற மீடியாவும் மக்களும் இவர் போய் சொல்றாரு ஆக்சிஜன் சிலிண்டர் தான் இவர் ஏறிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதெல்லாம் நிறைய அவமானங்கள் வருது. இதனால அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு அவர் போயிறாரு. ஹீரோயின் தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை சொல்லி இது போல என்ன அசிங்கப்படுத்தின மக்களை நான் எப்படி வந்து அந்த உலகத்துக்கு நான் ரிட்டர்ன் வர முடியும், எனக்கு அந்த உலகத்துக்கு வரவே பிடிக்கல, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அப்படி எதுவுமே இல்ல, நம்ம அந்த உலகத்துக்கு போயிட்டா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிறவரையும் உனக்கு எந்த ஆபத்து வரவிட மாட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாலும் பேசுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த உலகத்துக்கு வர்றதுக்கே சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. 2 பேருக்குமே இங்கே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது சடனா என்ன ஆகுதுன்னா வாங்க அங்க எல்லாரும் சாப்பாடோட பசியோட இருப்பாங்க, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம சட்டுன்னு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. என்ன சொல்றது தெரியாம 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கிறப்போ நம்ம டாட்டா அந்த கேரேஜ்ல ஒரு சூப்பர் கார் ஒன்று பார்த்துருப்பாங்க. அந்த கார் எடுத்துட்டு வந்திருக்கான். நான் கார் எடுத்து வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டா, குயின், ஹீரோ, ஹீரோயின் 4 பேருமே அந்த கார்ல போறாங்க. அடுத்த நாள் விடிது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நம்ம கிங்ஸ்பேட் விளையாண்டாவும் அது எங்க விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு மேல டாப்புக்கு வந்து பாக்குறப்போ அந்த பலூன்ல நிறைய கார்டு வந்து பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்தது. கீழே ஒரு மேப்பை போட்டு சொல்றாரு நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் விசாவே நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும், நம்ம கேம் விளையாண்டதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் அதான் சொல்றாங்க இப்ப நம்ம எங்க போய் கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே தெரியல. மேப்ல ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம இங்க தான் போகணும், இங்க போனாதான் அந்த கிங்ஸ்பேட் கேம் விளையாட முடியும், அதுல இருந்து தான் ஜெயிச்சு இந்த கிங் கார்டை நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க இருக்க எல்லாருமே இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. நம்ம இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவங்க கேங் என்ன பண்றாங்கன்னா அந்த கிங்ஸ்பேட் கேம் விளையாடுறதுக்கு கார்ல போயிட்டே இருக்காங்க. அது ஒரு கண்டெய்னர் அடைஞ்ச இடமா இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே அங்க போயிட்டு பாக்குறப்போ அங்க நிறைய பிரேஸ்லெட் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கா முக்கியமா 5 பேர் தான் அந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாக்குறப்போ அவங்க கூட 4 பேர் தானே இருக்காங்க, எப்படி நம்ம 5 பேர் இந்த கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு ஆள் இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறப்போ இவன் யாருன்னா சீசன் 1ல நெருப்புல விழுந்திருப்பான், இவன் ஒரு வில்லன் தான் நீரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இவனை பாம்பு மட்டும் வச்சுப்போம். இவன் என்ன பண்றான், நான் அவங்க கூட விளையாட வரேன், நான் வந்தா நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம் கிட்ட கேட்கிறப்போ ஹீரோட டீம்ல இருக்க ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் வரேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பிரேஸ்லெட் எடுத்து கையில போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிட்டு அவரும் கையில போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே அந்த பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க. டாட்டா என்ன சொல்றாங்க நான் வின் பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மண்டிகிட்ட சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 5 பேர் இந்த கேம் விளையாடுறதுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற கேட்டு ஓப்பன் ஆகுது. 5 பேர் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற நேரம் 5 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போறப்ப கூட கீழே சென்சார் இருக்கு எத்தனை பேர் தான் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா 5 பேர் உள்ள வந்தோடனே அந்த டோரும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸும் ஆயிடுது.
கேம் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே உள்ள வந்தா வெட்ட வழியா இருக்கு, யாருமே இல்லை, என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற நேரம் மேல இருக்கிற டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. இவன் தான் அந்த கிங்ஸ் பேட் போல, அவன் பேர் வந்து குயாமா, நம்ம குயாமான்னு வச்சுப்போம். அவரோட டீம் மெம்பரும் ஒரு ஆளா அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோட டீமும் அவங்க டீமும் நேரடியாக மோதுற போல இருக்கு. அப்போ அந்த வில்லனான குயாமா வரான். நான் பார்த்தா யாரா நீ இப்படி இருக்க, சட்டை கூட போடாம நிக்கிற போல அவன் நிற்பான். அவன் தான் கிங்ஸ் பேட்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிறான். அங்க இருக்கிற மக்களும் ஏன்டா இது போலலாம் வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நான் கிங்கு 300 வருஷத்துல எப்படி இருந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இங்க இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாருமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். இது போல எங்க பேர்லாம் இது, நீங்க இந்த கேம் விளையாட வந்திருக்கீங்க, கேம் விளையாடுங்க, இல்லடா செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயாமா சொல்றான். இங்க நாங்க அந்த கேம் விளையாடுறோம், கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு முன்னாடி கேமை கரெக்டாக விளையாண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயாமா கொஞ்சம் மாசா கேட்கறான். அவங்க என்ன கேம்னு சொல்றதோடய இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இனி வர ஒவ்வொரு நாளையும் ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நான் உங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும்.